பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, இன்றைய தேவ வாக்கு 1 பேதுரு 3:12 வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. ஆம் தேவ ஜனங்களே, கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. omnipresent God, hallelujah, he sees us always, he is aware of everything. வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம், உங்களுடைய நினைவுகள், உங்கள் நடக்கை, உங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நம்ம 2 நாளாகமத்தில் வாசிக்கிறோம். ஆம் தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. அவர் நம்ம இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது என்று 2 நாளாகவும் 7:15 வசனத்தில் வாசிக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறீர்களா? உங்கள் இருதயம் ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிறதா என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சிசிடிவி கேமராவில் எப்படி எல்லாவற்றையும் பதிவேற்றுகிறார்களோ அதே போல் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்க? எந்த தேவைக்காக ஜெபிக்கிறீங்க? உங்கள் இருதயத்தில் ஆண்டவருடைய நினைவுகள், ஆண்டவர்கிட்ட எதை கேட்டு மன்றாடி கொண்டிருக்கிறீங்களே, எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் மாட்டார். ஆனால் நாம் எப்படியாக இருக்க வேண்டாம்? அவர் விருப்பப்படி அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே மட்டும்தான் நோக்கமாக இருக்கும். வாலிப பிள்ளைகளே, நம்ம இருதயத்தில் எப்படிப்பட்ட நினைவுகள், துஷ்டத்தனமான நினைவுகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத நினைவுகள் காணப்படுகிறதா? அது ஆண்டவருக்கு பிரியம் இருக்காது. தேவ பிள்ளைகளே, கர்த்தரத்தில் நம்ம கேட்போமா? ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் கர்த்தாவே, அப்பா, எங்கள் சுத்த இருதயத்தில் நீங்கள் வாசம் செய்யும்படி உங்கள் கண்கள் எங்கள் மேலே காணப்படட்டும். எங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நீதிமானாய் விளங்க செய்யுங்க, எங்கள் பாவத்தை மன்னிங்கன்னு ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஒரு மனதோடு கூட கர்த்தாவே இந்த அதிகாலை வேளையில் வருகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் நாங்கள் எந்த ஸ்தலத்திலிருந்து ஜெபித்தாலும் உங்கள் கண்கள் எங்களுக்கு திறந்தவைகளாகவும் செவிகள் கேட்கிறதா இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்கப்பா. தேவைகளை சந்திங்க, வியாதிஸ்தரை சுகப்படுத்துங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. உலகத்தின் ராஜ்யத்தில் ஆண்டவரே, நீர் உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜீசஸ் இஸ் கமிங் சூன். God bless you. Thanks for watching.